Subscribe and click on the bell icon to stay updated on all our latest videos. வணக்கம், வெல்கம் டு ஸ்பைஸ் மை ஃபுட். நான் தீபா வெங்கட் அண்ட் இன்னைக்கு என் வீட்டு சமையல்ல நான் உங்களுக்காக காட்ட போற டிஷ் ரொம்ப ட்ரெடிஷ்னலான அரிசி உப்புமா அண்ட் என்னோட ஸ்பெஷல் பீனட் சட்னி. இன்னைக்கு என்ன டிஃபன்? உப்மாவா? வேற எதுவும் இல்லை அப்படின்ட்டு கேட்குறவங்க நிறைய பேர். ஏன்னா உப்மான்றது நிறைய பேருக்கு ரொம்ப போரிங்னு ஃபீல் ஆகும். பட் ஃபார் மீ அது கம்ஃபர்ட் ஃபுட். ரவை உப்மாவாக இருந்தாலும் சரி, அது கோதுமை ரவை உப்மாவாக இருந்தாலும் சரி. அண்ட் இன்னைக்கு நான் பண்ண போகிறது அரிசி உப்மா. ஸோ அரிசி உப்மா பண்ணும்போது நிறைய பேர் ரா ரைஸை டைரெக்டாக மிக்சியில் அப்படியே பொடிச்சிட்டு உப்மாவில் சேர்த்துப்பாங்க. பட் நான் பண்ணும்போது அரிசியை தண்ணியில் ஊற வச்சுப்பேன். ஸோ இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது டிப் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணியில் அது ஒரு 40 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் தண்ணி அதிலேருந்து வடிச்சிட்டு அப்படியே ஒரு தின் வேஷ்டி துணி இல்லைன்னா மஸ்லின் கிளாத் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம அதை ஒரு கோர்ஸாக நம்ம வீட்டில் அப்படியே ஒரு திருப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் பொடிக்கணும் அப்படின்ட்டுலாம் பொடிக்கக்கூடாது. அதுதான் பியூட்டி இதில். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை வடிச்சிட்டு துணியில் ஸ்ப்ரெட் பண்ணி ட்ரை பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி கோர்ஸாக ஒரு மாதிரி கிரானுலராக இருக்கும் பாருங்கள். ரொம்ப அப்படியே கோலமாவு மாதிரி பொடிச்சிடக்கூடாது, அப்புறம் உப்புமா பண்ண முடியாது, கோலம் தான் போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அரிசியை பொடிச்சு வச்சு விடுறது. ஸோ இப்படி பண்ணினீங்கன்னா தான் உப்புமா உங்களுக்கு ஒரு மாதிரி கோர்ஸாக இருக்கும், மஷியாக ஆகாமல் இருக்கும். அப்படி தான் வீட்டில் பொதுவாக நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ நான் அப்படி தான் பண்ண போகிறேன். ஸோ அரிசி ஊற வச்சு உணர்த்தி பொடிச்சது இங்கே இருக்குது. இது கூட நம்ம சேர்க்க போகிறது யூஸ்வலாக நம்ம உப்புமாவில் போடுற அத்தனை இன்க்ரீடியன்ஸும். ஸோ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த உப்புமாவை நான் குக்கரில் பண்ணுறேன். இது ஒரு 2 லிட்டர் குக்கர். இதுக்கு நான் இந்த குக்கரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஓகே, இதை நீங்கள் வந்து வெஜிடபிள் ஆயில் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில், சில பேருக்கு தேங்காய் எண்ணெயில் குக் பண்ணுறது கூட பிடிக்கும். ஃபார் மீ நல்லெண்ணெய் இஸ் ஒன் பர்சனல் ஃபேவரட். அதுவும் இப்போல்லாம் செக்கெண்ணெய் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் காயும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம யூஸ்வலாக சேர்த்துக்கிற மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அரிசி உப்புமா குக் பண்ணும்போது எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா அடுப்பை பற்ற வேணுட்டு. ஏன்னா டக்கு 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 டக்குன்னு உள்ளே நம்ம போட்டுகிட்டே இருக்கணும் எல்லாத்தையும். அப்படி இப்படி திரும்பிட்டோம்னா பருப்பு கரைஞ்சி போயிடும், ஏதாவது ஒன்று அடி பிடிச்சிரும். ஸோ அதுக்காக ரைட். ஸோ கடுகு சூப்பராக வெடிச்சிட்ருக்கு. லெட் மீ ஆட் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டாச்சு, 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு. பருப்பு உங்களுக்கு நிறைய அதோட டேஸ்ட் வந்து உங்கள் உப்புமாவில் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. லேசாக வதக்கிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயில் குயிக்காக இது டார்க் ஆகிடும், அதனால நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இதோடு சேர்த்து நான் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக அது பிரேக் பண்ணி போடும்போது ஃப்ளேவர் நல்லா இறங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ காஞ்ச மிளகா, இது கூட சேர்த்து பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி. பார்த்தீங்களா, எல்லாம் கிடுகிடுன்னு உள்ளே போட்டுகிட்டே இருக்கணும். சின்ன வயசில் இந்த கருவேப்பிலையை அழகாக பொறுக்கி வைப்போன்னுட்டு அப்படியே பிச்சு 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 போடுவாங்க. அந்த கருவேப்பிலையை நம்மளால் பொறுக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் அதை எப்படி இந்த இஞ்சி கட் பண்ணியிருக்கோ அந்த மாதிரி கருவேப்பிலையும் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு டேக் த கருவேப்பிலை அவுட். நம்ம அதை சாப்பிட்டே ஆகணும். எனிவே ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிறது லேட்டராக தான் தெரியும். ஸோ இப்போ நான் இங்கே இருக்கிற அரிசியோட குவான்டிட்டிக்கு 1 கப்பு பொடிச்ச அரிசி. ஓகே, 1 கப்பு பொடிச்ச அரிசிக்கு நீங்கள் 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே இருக்கிற அரிசியோட குவான்டிட்டிக்கு 3 பங்கு தண்ணி இங்கே இருக்குது. இப்போ நான் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த வாட்டர் பாயில் ஆகணும். அரிசி உப்புமாவில் சில பேருக்கு தேங்காய் வந்து சேர்க்க பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் பண்ணுறது தேங்காய் சேர்க்குறேன். இஃப் யூ டோன்ட் லைக் இட் நீங்கள் இந்த ஸ்டெப் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் இருக்குது. நான் இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன். அண்ட் இதை வந்து இப்போது நான் குக்கரில் குக் பண்ணி உப்புமாவாக சாப்பிட்றது தவிர இன்னொரு ஸ்டெப் கூட இருக்குது. இதை வந்து அப்படியே அரிசி உப்புமா கொழக்கட்டையாக பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை ஒரு கடாயில் போட்டு கொஞ்சம் அப்படியே ஹாஃப் குக், நீங்கள் அரிசி பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஹாஃப் குக் பண்ணினதுக்கப்புறமா அது அடுப்புலேருந்து இறக்கி உருண்டை பிடிச்சி ஸ்டீம் பண்ணி குக் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே அரிசி உப்புமா கொழக்கட்டையாக மாறிடும்.
அதே இன்க்ரீடியன்ஸ் பட் சம்ஹவ் நீங்கள் உப்புமாவாக சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர் இருக்கும், உப்புமா குழக்கட்டையாக சாப்பிடும்போது வேறு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இதை இப்போ நம்ம பாயில் பண்ண அலோவ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக இதில் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவு இதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட் டு பாயில். இன்ஃபேக்ட் இதுக்கு வேணுங்கிற சால்ட் கூட நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். அரிசி பொடி போட்டதுக்கப்புறமா சேர்க்க முடியாது. இந்த குவான்டிட்டிக்கு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சால்ட் சேர்த்துப்பேன். ஸோ ஸ்லோவாக பாயில் வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு. யா ஸோ இட் இஸ் பாயிலிங் வெல். இப்போது இந்த அடுப்பை ஃபஸ்ட்டு சின்னது பண்ணிவிடுங்க. ஸோ இந்த அரிசி கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாக இறக்கிட்டே இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதில் அஃப்கோர்ஸ் லம்ப்ஸ் இருக்காது, பட் நீங்கள் மொத்தமாக கொட்டுறதை விட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொட்டிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ வி ஆர் லைக் ஆல் செட். இதில் ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் டன். ஸோ குக்கரில் எல்லாத்தையும் போட்டு மூடியாச்சு. ஜஸ்ட் 1 விசில் போதும். ஸோ அரிசி உப்புமா ஆல்மோஸ்ட் ரெடி. இதோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற டைமில் நம்ம பீனட் சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? இதை இறக்கி சைடில் வச்சுடுவோம். இப்போது அடுப்பு மறுபடியும் பற்ற வச்சுட்டு இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஆயில் போதும். ஏன்னா ஜஸ்ட் அந்த கடலை குக் ஆகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு எண்ணெய் தேவை. எங்கெல்லாம் ப்ரோட்டீன் முடியுமோ அங்கெல்லாம் சேர்த்துக்கிறது இல்லையா? எல்லா விதமான கடலை, அதுலேயும் பீனட்ஸ் கேட்கவே வேண்டாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு கை அளவு நம்ம போட்டுக்கலாம். இவ்வளோ போதும். கடலையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். பீனட் சட்னி தான் அப்படிங்கிறதுனால வெறும் பீனட்ஸ் மட்டும் கிடையாது ஆப்வியஸ்லி. ஸோ இது கூட நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துப்போம். முதல்ல இந்த கடலையோட காஞ்ச மிளகாயை நான் வறுத்துப்பேன். அது தவிர இதுக்குள்ளே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 7-8 பல்லு பூண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு சாப்பிடாதவங்க இந்த பூண்டு இல்லாமலே நீங்கள் பண்ணலாம். டேஸ்ட் அதனால் ஒன்றும் கம்மியாகாது. லேசாக இது வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ இது கூட இது லைட்டாக வதக்கிட்டோம்னாக்கா இதை நம்ம மிக்சிக்குள்ளேயே போட்டு வச்சிடலாம். ஸோ வேர்க்கடலையை நம்ம வந்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் அது கூட தக்காளி வெங்காயம்லாம் நம்ம சேர்த்து தான் அரைக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் இதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயம் வதக்கிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் ஆல்ரெடி இப்போ தான் நம்ம கடலையை வறுத்துருக்கோன்றதுனால கடாய் சூடாக தான் இருக்குது. வெங்காயத்தை போட்டு ஸோ அரிசி உப்புமாக்கு பீனட் சட்னின்னு நான் இந்த காம்பினேஷன் பண்ணிகிட்ருக்கேன். பட் அரிசி உப்புமா கூட நீங்கள் எதை வேணாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. இட்ஸ் அ வெரி வெர்சடைல் டிஷ். எதுவுமே பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லாங் ட்ரிப்ஸ்க்கு சில பேர் அப்ராட்லலாம் வந்து கேம்பிங்லாம் போகும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஃபுட்டு வந்து செமி குக்டாலாம் எடுத்துகிட்டு போவாங்கன்னுட்டு. ஸோ நீங்கள் அரிசி உப்புமா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னுட்டு எனக்கு என்னோடய சிஸ்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தான் தெரியும். ஸோ பேசிக்கலி நம்ம அரிசி உப்புமாக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எண்ணெயில் வறுத்ததுக்கு பதிலாக நீங்கள் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு கவரில் போட்டு அரிசி உப்புமாக்கு நம்ம அரிசி பொடி பொடிச்சு வச்சோம் இல்லையா, அதையும் ஒரு கவரில் போட்டு கேம்பிங் எங்கே போகிறாங்களோ அங்கே அந்த இடத்துல வச்சு அதை வந்து டக்குன்னு ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ வெங்காயம் லேசாக வதங்கியாச்சு, கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 7-8 பல்லு போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதையும் லேசாக வதக்கிக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி. That's it. இப்போ இது தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் இதை கொஞ்சம் வதக்கிக்கணும். ஸோ இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு நம்ம நல்லா வதக்கி அதை கொஞ்சம் ஆறவும் விட்டாச்சு. இப்போது இதை நம்ம வறுத்த வேர்க்கடலை அண்ட் காஞ்ச மிளகாயோடு சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குக் பண்ணியிருக்கிற இந்த வெஜிடபிளை வந்து நம்ம கடலையோடு சேர்த்துக்கலாம். இப்போது
இதுக்கு தேவையான சால்ட்டை நம்ம மிக்சியில் சேர்த்துடலாம். இதுக்கு ஒரு 1 ஸ்பூன் சால்ட் நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் இதில் கரைச்ச புளி இருக்குது. இது ஒரு டீஸ்பூன் அளவு போதும். அது என்னமோ 1 டீஸ்பூன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். எனக்கு எப்போவுமே அப்படி தான் நான் வீட்லேயும் பண்ணுவேன். ஸோ இதை மிக்சியில் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். இதிலேருந்து ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. உப்மா ரெடி. உப்மா ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு தடவை அதை கிளறிட்டு எப்போ சாப்பிட்றீங்களோ அது வரைக்கும் குக்கரை மூடி வச்சுடுறது பெட்டர். உடனே சாப்பிட்றதுக்கு ரெடினா அப்படியே சாப்பிட்றலாம். ஸோ நம்ம குக்கரில் ரெடி பண்ண அரிசி உப்புமா நான் இங்கே சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். லைட்டாக இதுக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணிடலாமா? இங்கே என்கிட்ட ஃப்ரை பண்ணியிருக்கிற கருவேப்பிலை அப்புறம் காஞ்ச மிளகா இருக்குது. ஸோ இதை ஒரு ஸ்ப்ரிக் இங்கே வச்சுட்டு ஒரு காஞ்ச மிளகா வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பீனட் சட்னியும் தாளிச்சு கொட்டியிருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு. அண்ட் அரிசி உப்புமா வித் பீனட் சட்னி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி குக் பண்ணியிருக்கேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன். காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்தது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா, ரிசல்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸ்பைஸ் மை ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி டைம் ரெசிபி அப்லோட் ஆகும்போது இம்மீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறுபடியும் உங்களை என் வீட்டு சமையலில் மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் தீபா வெங்கட். தேங்க்யூ.